The best actor in comedy role Tamil. இந்த அவார்டை கொடுக்கிறதுக்காக we request. We would like to request Mukesh Chabra, Bollywood's biggest casting director, and Manvita Kamath to please kindly join us on stage. Hello. Hi. Hello sir, hello ma'am. Hi, hello everyone. Hello sir. Can you please announce the winner for us? மச்சா. Aha! For the movie Doctor, நீங்க தான் winner. Please centerக்கு வாங்க. And Centerக்கு வந்து congratulations, you're getting it from the man himself, Mr. Mukesh Chabra. மச்சா. தீபாக்கா முதல்ல பேசுங்க. ரொம்ப இமோஷனலா ஃபீல் பண்றீங்கன்னு தெரியுதக்கா. சொல்லுங்க. பேசுங்கக்கா, இது உங்க ஸ்டேஜ். ஒட்டுமொத்த பெண்மணிகளுக்கும் ஒரு பெருமையை சேர்க்கிற ஸ்டேஜ் இது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு காமெடியன் அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்தை இன்னைக்கு நீங்க வாங்கியிருக்கீங்க சைமால. அவார்டை தூக்கிட்டு பெருமையா காமிச்சு பேசுங்க. என்ன தோணுது பேசுங்கக்கா. எப்பவும் வளவலன்னு பேசுவேன், இப்ப பேச வர முடியுங்கடா. இல்ல அதுல அவங்க கண்ணில் வர எல்லா கண்ணீருமே வந்து ஆனந்த கண்ணீர் தான். அது எங்களால பார்க்க முடியுது. Thank you so much மா. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த நெல்சன் தம்பிக்கும் சிவகார்த்திகேயன் தம்பிக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க இதுல எங்கன இருக்காவன்னு தெரில. தம்பி, நான் அன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கும்போது சொன்னேன், இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன்னு. நிச்சயமாக சொல்கிறேன், என் குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னு. எனக்கு நான் நினச்சேன் நம்ம நாமினேஷனில் தான் இருக்கோம் போல இருக்குன்னு கடைசி வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருந்தேம்மா. நம்ம இந்த தடவை அழக்கூடாது, போன தடவை அழுதுட்டேன்னு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாவே, நம்ம அழக்கூடாதுன்னு நினச்சிட்டு நம்மளுக்கு பரிசு தரலனாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் திடீர்னு எனக்கு பரிசுன்னு சொல்லலை, எனக்கு ஒன்றுமே ஓடலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே சொல்கிறேன், அந்த டாக்டர் படம் வந்து கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு திரைப்படத்தை கொடுத்து பாண்டியராஜ் அப்படின்ற ஒரு தம்பியும் 2D நிறுவனமும் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாவ. இந்த சிவகார்த்திகேயன் தம்பியும் நெல்சன் தம்பியும் சேர்ந்து எனக்கு மேன்மை குடிச்சிட்டாவ. அக்கா காரெல்லாம் வாங்கிச்சு. அடுத்தது இப்போ வீடு கட்டுறதுக்கு மேலே வந்து நாங்கள் அது வீடு கட்ட போகிறோம். அதனால் எல்லாமே இவியலால் தான். நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் அங்கே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த அவார்டு கொடுப்பாவ. அப்போ வந்து இந்த சன் டிவியில் நான் வந்து பிறந்தது சன் டிவியில் தான். சன் டிவியில் பெற்றெடுத்தாவே அவையதான் ஆரம்ப கட்ட காலத்தில் சீரியலில் நடிச்ச சோறு போட்டாவம்மா. அப்போ நான் அப்போ வந்து இந்த சன் டிவியில் நான் நடிச்சிட்டு இருந்தேன்னா, அப்போ வந்து இந்த இது விரைவில்னு போடுவாவ. அப்போல்லாம் நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஏன்னா நீங்களாம் இப்படி கலர் கலராக ட்ரெஸ் பண்ணிட்டு வரையல, இவ்வளோ எப்படி தான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராலும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேம்மா. ஆனால் இன்னைக்கு கண்ணுக்கு எதிராக எங்கே பார்த்தாலும் எல்லாரும் இந்த சர்க்கஸ் காரியல் மாதிரி அழகழகாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு சின்ன பாப்பாவை காலையில் காமிச்சு, இவையே தான் இந்த சைமாவோட ஓனர். நான் கூட நினச்சேன், இந்த சின்ன பிள்ளை எப்படி இவ்வளோ பெருசாக நடத்தும்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக வந்து எனக்கு விருது கொடுத்தா அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டுமா, அவ்வளோதான். இன்னொன்று, நான் அந்த டாக்டர் படத்தில் வந்து வளவலன்னு பேசுறேன்னு நினச்சிக்கிறாதீங்க. இல்ல இல்ல, இவங்க உங்களை பேசுங்கன்னு சொன்னாங்க. அப்பயே தெரியும் எங்களுக்கு. நீங்க பேசுங்க. இல்ல, டாக்டர் படத்துல நடிக்கும் போது உண்மையிலே நான் சிவகார்த்திகேயன் தம்பியை பத்தி இதுல சொல்லி ஆகணும். ஒரு கதாநாயகன்ட்ட நான் நெருங்கி பழகுனது, ரொம்ப நெருக்கமா நம்ம மனசு விட்டு பேசுவோம்ல, அப்படி பழகுனது டாக்டர் படத்துல தான். நாங்களாம் எங்களை சாப்பாடை கூட்டிகிட்டு போவாவ. எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்குன்ட்டு அப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. ஐயா, இதை பப்ளிக்கா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், எச்சி ஐஸ்கிரீம் ஆகிட்டு. அவைய என்னோட ஐஸ்கிரீம்லேருந்து எடுத்து சாப்பிடும்போது எய்யாது எச்சின்னு
ஏக்கா அதனால என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாரா. அன்னைக்கு என் மனசுக்குள்ள அவர் ரொம்ப நின்றுட்டாரு. ஒரு பேட்டியில எனக்கு தீபாக்காவை பிடிக்கும்ட்டு, எல்லாரும் கதாநாயகியை தானே பிடிக்கும்னு சொல்லுவாங்க, தீபாக்காவை பிடிக்கும்னு சொல்லிட்டாங்கன்னு எல்லாரும் உண்மையிலே நான் லைஃப் லாங் வந்து ஆமாம் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேம்மா. நம்ம சின்ன பிள்ளையில செய்கிற முட்டாள்தனமான விஷயங்கள் அப்போ நம்மளை எல்லாரும் முட்டாள்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அது எல்லாரும் சிரிக்க வைக்கிறதுங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா ஒரு 4 டைலாக் மட்டும் சொல்லி ப்ளீஸ் சொல்லுங்க. இல்ல இதுக்கப்புறம் நீங்க கேட்டு வேற சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு பிடிக்கும். பாதி உயிரும் கையில் தனிச்சிலமும் ஆவி பிடிப்போன வடிவமும் கொண்டு ஒருத்தி உங்களை சந்திக்க வந்திருக்கிறாள் என்று உங்கள் மன்னரிடம் போய் சொல்லுங்கள். உடனே போய் சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னவனின் வரலாற்றை இப்ப எல்லாருமே நம்ம வந்து ரம்யாக்கு தான் தேங்க் பண்ணோம். எதுக்குன்னா சும்மா பேசுங்க சொன்னதே ரம்யா தான். சிவா, நான் இவங்களுடைய பெரிய ஃபேன் சிவா. என்னால தாங்க முடியல. ஆனா நீங்க மலையாளத்துக்கு அறிவியதாலமா இவங்க கிட்ட ஒண்ணு சொல்லணும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஆடினாங்க, எண்டம்ம ஜிமிக்கி கம்மல் கட்டோண்டு போய் எண்டம்ம பிராண்ட் குப்பி. ரொம்ப நாளா அதுக்கு அர்த்தம் தெரியாம இருந்துச்சு. ஆனா உண்மையிலே பிராண்ட் குப்பியோட அர்த்தம் தெரியாதா? அதுக்கு அர்த்தமே வந்து ஒரு குடியார ஆள் வந்து அம்மாட்ட இருந்து கம்மலை பிடி பொண்டாட்டிட்டு இருந்து கம்மலை பிடிக்கிட்டு போனா ஒப்பாரி தானே வைக்கிறது. யாராவது அதுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. கேரளா கொஞ்சம் டிஃபரெண்ட்டுங்க. அப்படியா? ஆனா உண்மையிலே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க டான்ஸ் பண்ணுவீங்களா? ஆமா, அதுக்கு தான் நான் வந்தேன். அப்படியா? ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல கலர் கலரா ட்ரெஸ் எல்லாம், நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. சைமா மேடைக்கு வந்திருக்கீங்க. உண்மையிலே வந்து நடிகைகள் வந்து நடிகையா பாப்பாவ, என்னைய வந்து எல்லாரும் அக்கால ஏத்துக்கிட்டாவ. அதுக்காக அக்காளுக்குள்ள ஆசை பாசங்கள்லாம் இருக்காம நடிச்சுக்கிறாங்க. என்னைய சாமியாரா ஆக்கிட்டாங்க உமா கடைசியில. ஆனா எனக்கும் இருக்கு. ஆனா உண்மையிலே இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கைத்தட்டுதல் தான் இன்னைக்கு என்னுடைய வளர்ச்சி. கண்டிப்பா கண்டிப்பா. விகல்பமே இல்லாத நம்மளோட ஒருத்தங்களா இருக்கிற இவங்களுக்கு நம்ம கைத்தட்டல் கொடுக்காம வேற யார் கொடுக்க போறாங்க? கேன் வி ஹியர் இட் ஃபார்? எவ்வளவு சந்தோஷம் பாருங்க அவங்களோட.